பாருங்க நீ, ஏதோ இப்ப நீங்க சொல்றதா நான் நம்புறேன். ஆனா எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா எனக்கு தெரியாத வரைக்கும் ஓகே. பட் ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இந்த வீட்டோட சொத்தும் பவரும் நமக்கு வரணுங்கிறதுக்காக நாம என்னெல்லாம் செஞ்சோங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? நீ நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சதில்ல. ஏதாவது தப்பாச்சுன்னா அப்புறம் எல்லாமே தப்பாயிடும், பாத்துக்கங்க. ஐயோ குழந்தனாரே, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? விடுங்க. இங்க பாருங்க, இப்ப நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த செழியன் தான். இந்திராணி வாழ்க்கையை விட்டே அவனை அனுப்பியாச்சுன்னு பார்த்தா இப்ப மறுபடியும் அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். அவன் இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து தான். சீக்கிரமே அவனை இங்க இருந்து துரத்தணும். இத கேக்கதான் வந்தியா? சாப்பிட வந்தேன். வா, நீ வந்து சாப்பிடு. ஷோ, அந்த உட்காராதீங்க. ரித்திகா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏதோ பரபரப்பா இருக்கே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்ப நான் சாப்பிடலாமா வேண்டாமா? ஷோ, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க முதல்ல வாங்க போலாம். ரித்திகா, எங்க? ஷோ அத்தை, அந்த அயலியும் சிவாவும் ஒன்னா எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. வாங்க, இப்பவே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம பிடிக்கலாம். ரித்திகா, விடு ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. அதுங்க எங்க போயிட போகுதுங்க? இங்கதானே இருக்குங்க, பாத்துக்கலாம், விடு. என்னத்த இப்படி சீரியஸ்னஸே புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் அசால்ட்டா அவங்கள விட்டுற முடியாது. அதுங்க பாக்குற வேலையால எப்ப வேணாலும் நமக்கு பிரச்சனை வரலாம். ஏன் இன்னைக்கு கூட பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டாமா? தப்பத்த, அதுங்க ஏதோ தப்பு பண்ணுதுங்கன்னு தெரிஞ்சும் நாம இப்படி அசால்ட்டா விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, இப்ப என்னதான் செய்யணுங்கிற? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் அதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்றியா? ஆமா, சீக்கிரம் வாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? ஷோ, அவங்க போயிட்டாங்க. நீங்க வாங்க போலாம். அன்னைக்கு அந்த அயலி போன ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம். அதுக்கே அவ நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டா. இன்னைக்கு அவங்க போய் இவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. அத்தை, என்ன நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தடவை பட்டதுக்கு அப்புறம் அதே தப்ப மறுபடியும் பண்ணுவேனா என்ன? அத்தை, இந்த தடவை அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதுக்காக தான் ஒரு போன்ல லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி அந்த சிவாவோட பைக்ல நான் வச்சுட்டேன். ஓ ஓ சாரி சாரி, உங்க அப்பா வயசுல பெரியவர்ல, மிஸ்டர் உதயபெருமாள் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அதானே? என்னடா நேரத்துக்கு நீ ஷாக்கா? எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தோணல. இப்படி என் வீட்டுல கேமரா வச்சு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. அப்ப ஏன் இந்த அயலி சிவாவை பத்தி மட்டும் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? ஏய், நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாதுடா. அது ஏய், அதனாலதான் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல, புரியுதா? எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நான் கவனிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் என்ன சொன்னேன்? உன் அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதுனால உனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் பயப்படுறியா? டேய், பிரச்சனை பண்றவங்கிட்டயே நீ வந்து ஹெல்ப் கேக்குற பத்தியா? அங்க நிக்கிறடா கபிலா, நீ அங்க நிக்கிறடா.
திருடன் கையில சாவி கொடுக்கிற ஃபார்முலாவை எங்கிட்ட அப்ளை பண்றியா? அதெல்லாம் சான்ஸே இல்ல ராஜா. எப்படியோ உங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு, அதிகாரம் கைக்கு வந்துரும். அப்புறம் என்ன, நீங்க வச்சதுதான் சட்டம். யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நீயும் எம்எல்ஏ பையன்ற அதிகாரத்துல என்ன மதிக்கவே மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றது? வேற வழியே இல்லாம அப்படியே சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். ஆனா நான் சரண்டர் ஆனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. உன் குடும்பத்துக்குன்னு இப்ப என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் காணாம போயிடும். வர்மா, டேய், ஆல்ரெடி உன் அக்கா எனக்கு எதிராக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ உன் அப்பா உங்க அக்காவோட ஒரு படி மேல போய் அதிகாரத்தோட என்னை காலி பண்ண பாக்குறாரு. That shouldn't happen. ஏய், என்ன ஃபேமிலியா சேர்ந்து இந்த வர்மாவோட சாப்டர் முடிக்க பாக்குறீங்களா? அது அந்த கடவுளே வந்தாலும் முடியாது கபிலா. எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டா என்னால உங்களை எதுவும் பண்ண முடியாதா? டேய், எம்எல்ஏ இல்ல, உங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆனா கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம்